அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சந்தோஷ். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி நஞ்சநாட்டில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இன்னைக்கு உங்கள் எத்தனை பேத்துக்கு முன்னாடி நான் பேசுகிறேன்னா, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு திறமையான பேச்சாளர்லாம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் மேடைக்கு வந்து நின்று பேசுகிறதுக்கே பயப்பட்டேன்னா, இன்னைக்கு இப்படி பேசுகிறதுனால எந்த அளவுக்கு எனக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், எந்த அளவுக்கு நான் கஷ்டங்களை சந்திச்சிருப்பேன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நான் உங்கள் கூட பேச போகிறேன். ஸோ என்னுடைய வாழ்க்கை முறை வந்து ஆரம்பத்திலே அவ்வளோ சுலபமாலாம் இல்லை. ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவன் தான் நான். சில குடும்ப பிரச்சனைகள் காரணமாக என்னுடைய பெற்றோருடன் நான் இல்லாமல் என்னுடைய மாமா ஒருத்தர் கூட வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ அப்படி பார்க்கும்போது புதிய வாழ்க்கை, புதிய சூழல், புதிய மனிதர்கள், ஆனால் இது எல்லாத்துக்கும் மத்தியிலையும் எனக்கு துணையாக இருந்தது வந்து தனிமை மட்டும்தான். ஸ்கூலுக்கு நான் எப்பயும் போல் போவேன், ஆனால் என்னுடைய மனநிலைமை வந்து ஸ்கூலில் இருக்காது. என்னுடைய நண்பர்கள்லாம் நல்ல ஜாலியாக ஆடி பாடி சிரித்து விளையாட்டுலாம் இருப்பாங்க. ஆனால் நான் மட்டும் தனியாகவே இருப்பேன். ஏன்னா எனக்குள்ளே இருந்தது வந்து ஒரே ஒரு எண்ணம் தான், என்னால் முடியாது, நான் மற்றவங்கள மாதிரி இல்லை, என்னால் முடியாது, நான் மற்றவங்கள மாதிரி இல்லை. இந்த ஒரு எண்ணங்கள் தான் எனக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை இப்படிலாம் இருக்கிறப்போ, ஒரு நாள் என்னுடைய ஸ்கூலில் வந்து மார்னிங் அசம்பிளி வச்சாங்க. அந்த அசம்பிளிக்கு நான் போய் கொண்டிருக்கிற சமயத்தில் என்னுடைய ஆசிரியர் என்னை கூப்பிட்டு என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. சந்தோஷ், இன்னைக்கு இந்த அசம்பிளியில் நீ வாசிக்கிறதுக்கு உனக்கு ஒரு பகுதியை நான் தருவேன், அந்த பகுதியை நீ வாசிக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க. என்னுடைய டீச்சர் திடீர்னு என்கிட்ட இப்படி சொன்னதை கேட்டோன்னே எனக்கு ஒரே பயமாக இருந்துச்சு, எனக்கு ஒரே பதட்டமாக இருந்துச்சு. என்னுடைய கைக்கெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படிலாம் யோசித்து ஒரு கட்டத்துக்கு மேலே நான் மறுத்து வெளியே வந்துடலான்னு நினைக்கிறப்ப தான் என்னுடைய டீச்சர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரு முறை முயற்சி பண்ணிப்பாரு, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முறை முயற்சி பண்ணிப்பாருன்னு எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தாங்க. என்ன இப்படி டீச்சர் இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் மேடைக்கு போனேன். போய் சில வார்த்தைகள்லாம் தவறி பேசினேன், சில வார்த்தைகள்லாம் விட்டு பேசினேன். என்னுடைய நண்பர்கள்லாம் என்ன நினைப்பாங்களோ இல்லையோன்னு நினச்சி நான் பயந்தேன். ஆனால் நான் பேசி முடித்த அன்னைக்கு சாயந்தரம் என்னுடைய டீச்சர் என்னை கூப்பிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னாங்க. உன் வாழ்க்கையில் நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்ட அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக நேர்மறை எண்ணங்களை பற்றி யோசிக்க வைக்க ஆரம்பித்தது. அப்புறம் அந்த நாளுக்கு அடுத்து நான் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டேன், என்னை நான் மாற்ற வேண்டும், எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கப்புறமா நான் நூலகத்துக்கு போக ஆரம்பித்தேன். போய் அங்கே இருக்கிற புத்தகங்களெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். முன்ன நான் சொல்லியிருப்பேன் தனிமை தான் எனக்கு துணையாக இருந்துச்சுன்னு. ஆனால் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த அறிவாற்றல் எனக்கு ஒரு சிறந்த நண்பனாக மாறிச்சு. இப்படிலாம் சில மாற்றங்கள் நான் செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு நாள் என்னுடைய வகுப்பறையில் வந்து ஆசிரியர் கேள்வி கேட்டாங்க. எப்போவுமே அமைதியாக இருக்கக்கூடியன்னா அன்றைக்கி முதல் முறையாக கை தூக்கி பதில் சொன்னேன். அப்பயும் சில எண்ணங்கள்லாம் இருந்துச்சு, என்னுடைய டீச்சர் என்ன நினைப்பாங்களோ என்னமோன்னு நினச்சி நான் பயந்தேன். ஆனால் நான் பேசி முடிச்சதுக்கப்புறமா என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து கை தட்டினாங்க. அந்த கைத்தட்டல் சத்தத்தை கேட்டோடனே எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்குள்ளே மட்டும்தான் வந்துச்சா அப்படின்னா அதுதான் கிடையாது. அடுத்த நாள் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற சகமானவன் அவனோட கையை தூக்குனா. அந்த ஒரு செகண்ட் தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு மனுஷனுக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு தைரியம் மற்றவங்களோட பயத்தையும் குறைக்க முடியும்னு. முன்ன வந்து என்னுடைய வகுப்பில் மேடைக்கு வந்து நின்று பேசுகிறதுக்கே பயப்படுற மாணவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் நான் பேச ஆரம்பித்ததை பார்த்து என்னுடைய நண்பர்கள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, உன்னால் முடியும்னா எங்களாலே முடியும், நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணலான்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் ஒருத்தர் ஊக்கப்படுத்தினோம். பாருங்கள், ஒரு மாணவனுக்குள்ளே உண்டாகக்கூடிய ஒரு மாற்றம் பக்கத்தில் இருக்கிற அவனுடைய நண்பனை மாற்றுச்சு. அந்த நண்பனுக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு மாற்றம் அந்த முழு வகுப்பையே மாற்றிருக்குன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்படிலாம் சில மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிற சமயத்தில் என்னுடைய வாழ்க்கை எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோங்கிறத இன்றைக்கி நம்மளுடைய சூழ்நிலைகள் வந்து சொல்லாது. இன்றைக்கி நம்ம என்னென்ன முடிவுகள் எடுக்கிறோமோ அந்த முடிவுகள் தான் நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோங்கிறதே தீர்மானிக்க போகுது. நான் வந்து ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவன் தான். ஆனால் என்னுடைய கனவுகளும் ஏழையே இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நான் வந்து பயந்தவன் தான். ஆனால் தைரியம் வந்து பயம் என்ற ஒரு நிலையும் தாண்டி பயம் இருந்தாலும் முன்னேறுவது தான் வந்து தைரியம். இன்றைக்கி இந்த மேடையில் நான் இப்படி நின்று பேசுகிறதுனால நிறைய பேர்த்துக்கு நான் தைரியம் கொடுக்குறேன். சில இளைய மாணவர்கள்லாம் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் பேசுகிறத பார்த்து எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடச்சிது, நாங்களும் உங்களை மாதிரியே பேசுவோன்னு என்கிட்ட சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதை கேட்டோன்னே தான் எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, எனக்குள்ளே உருவான ஒரு சின்ன மாற்றம் இன்னும் பெரிய பெரிய அலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறதுன்னு. இதுவே வந்து நான் வாழ்க்கையில் சாதிச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் கருதுகிறேன்.
ஆனால் இதை விட இன்னொரு பெரிய உண்மையை இதை விட ஒரு பெரிய உண்மையாக நான் கருதுறது என்னன்னா, நம்ம செய்கிற ஒரு சிறிய செயல் கூட பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும். ஒரு ஊக்க வார்த்தை ஒரு மாணவனையே மாற்றலாம். ஒரு முயற்சி ஒரு வாழ்க்கையவே மாற்றலாம். ஒரு நம்பிக்கை ஒரு தலைமுறையவே மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நீங்கள் யாரையாச்சும் ஒருத்தர் ஊக்கப்படுத்துனீங்கன்னா அவர் நாளைக்கு வேற ஒருத்தரை ஊக்கப்படுத்துவார். இதுதான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அலைச்சல். என்னுடைய நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, நீங்கள் எவ்வளோ பயந்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ அமைதியானவராக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறிய தைரியமான முடிவு தான் நாளைக்கு நீங்கள் எப்படி இருக்க போகிறோங்கிறத பற்றி தீர்மானிக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் சந்திச்சாலுமே பரவாயில்ல, மக்கள் பேசுவாங்க நினைப்பாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் எது பயந்துட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு பயணம் தான் நாளைக்கு நிறைய பேத்துக்கு வழிகாட்டியாக இருக்க போகுது. கடைசியாக நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு கல்லை தண்ணியில் எரிஞ்சிங்கன்னா ஒரு சிறிய அலை ஒன்று உருவாகும். அந்த அலை பெரிய பெரிய வட்டங்களாக மாறும். அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையிலுமே நான் அன்னைக்கு எடுத்த ஒரு சிறிய தைரியமான முடிவு இன்னைக்கு நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கையாக பரவி வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் நான் ஒரு சாதாரண மனுஷன்தான், ஆனால் இன்னைக்கு இப்படி பேசுறது மூலமாக நிறைய மக்களுக்கு மத்தியில் நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் மாறினதுனால இல்லை, மாற்றம் எடுக்க தைரியமான ஒரு முடிவு எடுத்ததுனால தான். இவ்வளோ நேரம் நான் பேசுனதை பொறுமையாக கேட்டதுக்கும் எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி என நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.